Hi friends, இந்த வீடியோல TNPSC Group 4 எக்ஸாமுக்கு ஜெனரல் தமிழ் வந்து எங்கிருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸாம் தான் எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ வந்து ஓரளவுக்கு படித்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி நான் எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது எனக்கு கிடைச்ச ஒரு சில டிப்ஸை தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வரப்போகிற எக்ஸாமுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நான் வந்து லாஸ்ட்டில் நடந்த எக்ஸாம்ஸ்லேருந்து என்னென்னலாம் கற்றுட்டேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட சிலபஸ் இருக்கணும். சிலபஸ் வந்து அது பிரிண்ட் அவுட் போட்டு இந்த மாதிரி நம்ம கையில் கண்டிப்பாக ஒரு காப்பி வந்து வச்சுருக்கணும். ஸோ வந்து அந்த மாதிரி நான் சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ வந்து சிலபஸ் பேஸ் பண்ணியும் நம்ம வந்து கண்டிப்பாக படிக்கணும். அதுக்காக நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை வந்து நம்ம தெளிவாக ஒரு டைமுக்கு 2 டைம் படித்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி முடிஞ்சளவு கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெட்லையாவது டவுன்லோட் பண்ணி நம்மக்கிட்ட பிடிஎஃபாக வச்சுருக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் குரூப் 4ல் 2012 இப்போ லாஸ்ட்டாக 2022 வரைக்கும் நடந்த எல்லா கொஷின் பேப்பரையும் பிரிண்ட் அவுட் போட்டு அதில் வந்து தமிழ் கொஷினை வந்து நம்ம எடுத்து படிக்கணும். ஸோ வந்து முக்கியமாக லாஸ்ட்டு 3 டைம்ஸ் நடந்திருக்கும் இல்லையா குரூப் 4 எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்து நம்ம வந்து கொஷினோட லெவலை பார்க்கணும். இயர் பை இயர் எந்த மாதிரி கொஷினோட லெவல் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த இயர் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அதோட கொஷினோட லெவல் அதே மாதிரி இருக்கா இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கொஷின் நான் எடுக்கிறேன். இந்த சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளங்கும் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஸோ இந்த ஒரு கொஷின் ரிலேட்டடாக வேறு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்க முடியும். இப்போ இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு என்னென்ன கொஷின்ஸ் இது ரிலேட்டடாக கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எழுதி வச்சுக்கிறது வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயரோட கொஷினை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ வந்து அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு குரூப் 4ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது. குரூப் 2 நெக்ஸ்ட்டு எந்த எக்ஸாமுக்கெல்லாம் ஜென்ரல் தமிழ் வருதோ அந்த எல்லா எக்ஸாமில் இருக்கிற கொஷின்ஸையும் நம்ம ஒன்ஸ் எடுத்து பார்க்கலாம். பட் குரூப் 4 எக்ஸாமோட கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷினை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அதோட லெவல் அப்படிங்கிறது எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெக்ஸ்ட்டு அது ரிலேட்டடாக வேறு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து இங்கே சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கணும் பிரிண்ட் அவுட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம ஒன்ஸ் ரீட் பண்ணியிருக்கணும். எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புக்ஸு பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஓல்டு புக்ஸ் இருக்குது, நியூ புக்ஸ் இருக்குது. ஓல்டு புக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா 6th to 12th வரைக்கும் இருக்க சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது மட்டும் நம்ம ஓல்டு புக்ஸில் படித்தோம் அப்படின்னா போதும். நியூ புக் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்ஸையுமே லைன் பை லைன் படிக்கணும். அது வந்து சிலபஸில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம லைன் பை லைன் வந்து 6th to 10th வரைக்கும் இருக்க தமிழ் புக்கை படித்தே ஆகணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல். ஸோ வந்து 10th வரைக்கும் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். 11th 12th எடுத்துட்டிங்க அப்படின்னா சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன இருக்கோ அது மட்டும் படித்தாலே போதுமானது. ஸோ வந்து நீங்கள் தமிழில் 100க்கு 95+ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஓல்டு புக்கில் சிலபஸ் வைஸ் இருக்க எல்லா டாபிக்ஸும் படிக்கணும். அதே மாதிரி நியூ புக்கில் 11th 12th சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும். 6th to 10th வரைக்கும் இருக்கிற நியூ புக்ஸில் எல்லாமே லைன் பை லைன் எல்லாமே வந்து படிச்சிருக்கணும். ஸோ வந்து நான் எந்த மாதிரி படிக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் 6th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த லெசனை ஃபுல்லாக வந்து நான் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிப்பேன். லைன் பை லைனாக எல்லாமே வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிப்பேன். ரீட் பண்ணிவிட்டு எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமில் கொஷினாக வந்து கேட்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ வந்து ஹைலைட் பண்ணி வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸை நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். எல்லா லெசனுக்குமே இந்த மாதிரி நான் படித்த லெசன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து நெக்ஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நானாகவே வந்து சில நோட்ஸ் எல்லாம்
அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ அந்த நோட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட் டைமே நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்ததுனால ஓரளவுக்கு நான் நோட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இல்லை நல்லாவே நான் நோட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதும் வந்து கிடையாது. ஸோ வந்து ஃபுல்லாக படித்தாலே போதும். எந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6th தமிழ்னு எடுத்துட்டேன்னா சொல்லும் பொருளும் இந்த மாதிரி வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதை எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வச்சு மறைச்சிட்டு நான் வந்து கொஷின் சொல்லி ஆன்சர் சொல்லி இந்த மாதிரி நான் வந்து போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கூட நான் எடுத்து ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 6th to 10th வரைக்கும் நான் எடுத்து இந்த மாதிரி தனியாக சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு 15 கீழ்கணக்கு நூல்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நூலுமே நான் எடுத்து இந்த மாதிரி எழுதியிருப்பேன். இப்போ 500 எடுத்துட்டேன் அப்படின்னா அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸையும் எடுத்து எழுதியிருப்பேன். நியூ புக் ஓல்டு புக் அது மாதிரி சிலபஸ் பேஸ் பண்ணி 500 எடுத்துட்டேன் அப்படின்னா அது ஃபுல்லாக என்னென்ன கேட்கலாமோ என்னென்ன கொஷின்ஸ் இதுவரை கேட்டிருக்காங்களோ ஒவ்வொரு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டில் இந்த பேஜ் நம்பரில் இந்த பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 11th இந்த மாதிரி பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ 12th கொடுத்துருப்பாங்க. 6th to 12th வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்களோ அந்த 500 பற்றி எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாமே எடுத்து எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா கலித்தொகைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே 8 தொகை நூல்கள் 10 பாட்டு இந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி நோட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி படிக்கிறது மூலமாக எனக்கும் வந்து டைமும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரீகால் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி நோட்ஸ் வந்து இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுற பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சிலருக்கு இலக்கணம் தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இலக்கணம்னு எடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஃபுல் நோட்ஸ் வந்து இலக்கணமுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கணம்னு சொல்லி எடுத்துட்டா இலக்கணம்னா என்ன, இலக்கணத்தோட வகைகள் என்னென்ன இருக்குது, அதில் ஒவ்வொரு வகையும் என்னென்ன அப்படிங்கிறத. இப்போ இலக்கணத்தோட வகைகள் 5. அதில் எழுத்து இலக்கணம்னா என்ன, எழுத்து இலக்கணத்தில் எத்தனை வகைகள் இருக்குது, அதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நான் வந்து 1 by 1 நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இலக்கணம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து நான் புக்ஸ்லேயும் ஒரு டைம் படிப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னோடய நோட்ஸையும் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் நோட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த இலக்கண குறிப்பு எல்லாம் இருக்கும் இல்லையா. இலக்கண குறிப்பில் நான் வந்து எல்லா இலக்கண குறிப்புமே 6th to 12th வரைக்கும் என்னென்ன இலக்கண குறிப்பு இருக்கோ அது எல்லாமே எடுத்து எழுதியிருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்தெந்த இலக்கண குறிப்பெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணுறனோ எதெல்லாம் எனக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறனோ அதை மட்டும் நான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி எழுதி வச்சுருப்பேன். ஸோ ஹைலைட் பண்ணி இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் டைம் அதை மட்டும் நான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இலக்கண குறிப்பும் நான் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னா இந்த பக்கம் மறைச்சிட்டு இந்த பக்கம் வச்சு நான் என்னென்னலான்னு சொல்லி செக் பண்ணிப்பேன். சொல்லி பார்த்து நான் கரெக்டாக பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில சொல்ல அதற்கு இணையான தமிழ் சொற்களும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நான் இந்த மாதிரி எடுத்து தனியாக எழுதி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் எது வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேனோ அதையும் வந்து நான் ஹைலைட் பண்ணி படிக்கிறதுக்காக ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 6th to 10th 12th வரைக்கும் இருக்கிற நூல்களும் அதை எழுதின ஆசிரியர்களும் இந்த மாதிரி நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நூல்கள் அதை எழுதின ஆசிரியர்கள் யார், அதே மாதிரி நான் ஷார்ட்கட் ஏதாவது வச்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஷார்ட்கட் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை மட்டும் நான் லைட்டாக அண்டர்லைன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க அந்த வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே இதுக்கு நான் ஷார்ட்கட் வச்சுருக்கேன் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணிப்பேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாநாடு தமிழ் மாநாடு நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதில் முதல் மாநாடு எங்கே நடந்திருக்கும், 2ஆம் மாநாடு எங்கே நடந்திருக்கும், எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள் என்னென்ன, அதை எழுதின ஆசிரியர்கள் யார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் இருக்கிறது. இப்போ 6th ஃபஸ்ட் டேர்மில் இன்பத்தமிழ் அப்படிங்கிறது பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து எடுத்திருப்பாங்க, அதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனாரால் எழுதப்பட்டிருக்கும், இது கனிச்சாறு அப்படிங்கிற நூலிலிருந்து இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிறது எடுத்திருப்பாங்க. அடுத்து சிலப்பதிகாரம் இருக்கும், சிலப்பதிகாரத்தை எழுதினது இளங்கோவடிகள். காணி நிலம் இருக்கும், காணி நிலத்தை எழுதினது பாரதியார்.
பாரதியார், அது வந்து பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் 6th to 12th வரைக்கும் இருக்கிற லெசன்ஸு, அந்த லெசனை எழுதின ஆசிரியர் யார், அந்த எந்த நூல்லேருந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் எழுதி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து எனக்கு ரீகால் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நான் வந்து கவிஞர்கள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பாரதியார் பற்றி அவர் வந்து எங்கே பிறந்திருப்பார், எங்கே வளர்ந்துருப்பார், அவரோட பிறந்த இயர் என்ன, அடுத்து இது வரைக்கும் பாரதியார் பற்றி என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, அடுத்து வந்து பாரதியாரோட பாடல் வரிகள் ஹைலைட் பண்ணி புக்கில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்லைனராகவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ 6th தமிழ்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் இயர் தமிழ் தென் அது ரிலேட்டடாக இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து, இது நான் ஆல்ரெடி வீடியோவும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். சுப்புரத்தினம் யாருடைய இயற்பெயர், அதுக்கு 4 ஆப்ஷனும் நானே கொடுத்து எழுதி வச்சுருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் எக்ஸாமுக்காக இது எழுதுனது. பட் இந்த டைம் நான் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் எழுதுனதே வந்து கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நான் ரெடி பண்ண மாதிரி இல்லை, புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நானே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரீ டைமில் போர் அடிக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி நோட் எடுத்துகிட்டு நானே கொஷின் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி நானே சொல்லி பார்ப்பேன். ஸோ எனக்கு டவுட் இருக்கிறதுக்கெல்லாம் மட்டும் நான் ஆன்சர் செக் பண்ணிக்குவேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த எழுதின நோட்டில் வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நானே வந்து ஒரு புக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இது நானே வந்து நோட்டில் ஃபுல்லாக ரெடி பண்ணி இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் நான் வந்து தமிழுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து இந்த வீடியோ மூலமாக கிடச்சிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.